மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்றக் கழகமோ அதன் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள்தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்றாலே ஒரு இளக்காரம், தமிழ்நாடு என்றாலே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் அந்த மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் பிளவை ஏற்படுத்துமே தவிர, உரிமைகளுக்காக பேசுவது, போராடுவது என்பது எந்த பிளவையும் ஏற்படுத்தாது, சமூகத்தை ஒன்றிணைக்கும். சில நாட்களுக்கு முன்னால் தான் கட்சி தொடங்கி முதல் ஆண்டு கொண்டாடிய நிகழ்வு நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மொழி போராட்டத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வரலாறு. அதை தெரிந்து கொண்டு யாராக இருந்தாலும் பேச வேண்டும். எத்தனையோ பேர் இந்த மொழிக்காக, மொழி போராட்டத்திற்காக, மொழி உரிமைக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது.